ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம அண்ணன் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி தண்ணி காமிச்சு மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பி விட்டாங்க. இப்போ இதிலே அலறி இருப்பாங்க. இன்னொரு வாட்டி பெண்களை பற்றியோ இல்லை ஆபாசமாகவோ பொது மேடையில் யாராவது பேசணுன்னா கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி ஒரு விஷயத்த பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு, அவ்வளோதான். பட் நிறைய பேர் கமெண்டில் நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு கமெண்டில் நிறைய பேர் கதறினாங்க. நிறைய பேருன்னு சொல்ல முடியாது, சரி ஒரு 300 கமெண்ட் வந்திருக்குன்னா அதில் ஒரு 7-8 பேர் வந்திருப்பாங்க. அந்த 7-8 பேர் கருணாநிதி வம்சத்தில் வந்தவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்களுக்கு அது சரின்னு பட்டிருக்கலாம். மற்றபடி அந்த மீதி இருந்த ஒரு 290 கமெண்ட் கிட்ட சப்போர்ட் பண்ணி தான் வந்துருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எது கரெக்டு எது தப்புன்னு. மக்களோட தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி நேற்று அவங்க எனக்கு கொடுத்த ஆதரவு மிகப்பெரியது. நான் கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்கல. எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை தான் நான் பேசி போட்டேன். அவர் பேசின மாதிரியே தான் நானும் பேசினேன். அவர் பேசினது தப்புனா நான் பேசினது தப்பு, அவர் பேசினது சரின்னா கண்டிப்பாக நான் பேசினது அதை விட மிக சரியானது. அதுவும் இல்லாமல் இல்லாத ஒரு விஷயத்த இவங்க பிம்பமாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்க இந்த குடும்பத்தில் நடந்த விஷயத்த மட்டும்தான் நான் பேசி வீடியோவாக பதிவிட்டிருக்கேனே தவிர்த்து உண்மையாகவே கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி நம்ம முன்னாள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் 2வது மனைவிக்கு பிள்ளையாக பிறந்து அப்படி சிஎம் ஆனவர். 2வது மனைவிக்கு பிள்ளையாக பிறந்தால் நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேருன்னு நீங்களே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. உண்மையை மட்டும் தான் நான் சொன்னேன். நான் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான விஷயத்தையும் இல்லாமல் நான் சொல்லவே இல்லை. நான் சொன்ன அத்தனையும் ஆதாரப்பூர்வமானது. சரியா? கமெண்டில் கதறதை விட்டுட்டு உதயநிதி ஒழிக்கான்னு போய் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. டேய், அதுக்கு தான் படிங்கடான்னு சொல்கிறது. எங்களை தற்கொலைன்னு சொல்லிட்டு கொத்தடிமையிலே முரட்டு கொத்தடிமையாக இருக்கீங்களேடா.